வணக்கம். தாவே காட்சியோட முதல் நிதிநிலை அறிக்கை இன்றைய தினம் சட்டமன்றத்தில் வெளியிடப்பட்டிருக்கிறது. நிதித்துறை அமைச்சர் மரியவில்சன் அதை வாசிச்சாரு. அவர் வாசிக்கிற அழகிற்கு தமிழ் பட்ட பாடு சொல்லி மாளாது. தடுமாறுறாரு, தங்கு தடை இல்லாம அதை வாசிக்க தடுமாறுறாரு, திணறாரு, ஒளறி கொட்டுறாரு. சரி, அவரு வாசிக்கிற லட்சணம் தான் அப்படி இருக்கு, நிதிநிலை அறிக்கையாவது சரியா இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஒன்றும் இல்லை. இந்த ஒரு படத்துல சுந்தரராஜன் ஒரு சாலையில் போயிட்டு இருப்பாரு. திடீர்னு ஒரு தாளை எடுத்து பக்கத்தில் போயிட்டு இருக்க ஒரு ஆள்கிட்ட கொடுப்பாரு. அவர் அந்த தாளை எடுத்து இப்படி பார்ப்பாரு, இப்படி பார்ப்பாரு, பரட்டுவாரு. அதில் ஒன்றும் இல்லை, கீழே போட்டுருப்பார். அந்த மாதிரி இந்த நிதிநிலை அறிக்கையில ஒன்றும் இல்லை. சொல்றதுக்கோ வரவேற்கிறதுக்கோ கொண்டாடுறதுக்கோ பாராட்டுறதுக்கோ போற்றுறதுக்கோ ஒரு கர்மாந்திரமும் இல்லை. பல இடங்கள்ல வெற்றி வெற்றி அப்படின்னு இந்த வார்த்தையை சொல்லியிருக்காங்க. அறிக்கை வெற்றி அறிக்கை, ஆனா வெற்றின்னு பல இடங்கள்ல சொருகப்பட்டிருக்கு. மற்றபடி ஆக்கப்பூர்வமான திட்டங்களோ மக்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தக்கூடிய மாற்று பொருளாதார பெருக்கத்தை வலியுறுத்தக்கூடிய நடவடிக்கைகளோ பொருளாதார சீர்திருத்த முயற்சிகளோ எதுவுமே இல்லை. திமுக அதிமுக ஆட்சி காலத்தில் எப்படி போடப்படுமோ அதே போலத்தான். இதுல எடுத்தவொடனே சொல்றாரு யாரு, மரியவில்சன், சமூக நீதியை உணர்வு பூர்வமா ஏற்றவர் முதலமைச்சர் விஜய்ங்கிறாப்புல. சமூக நீதி அப்படின்னா வகுப்பாரி பிரதித்துவம், அதோட செயலாக்க வடிவம் வகுப்பாரி பிரதித்துவம். அந்த வகுப்பாரி பிரதித்துவத்தை நிலைபெற செய்ய சாதிவாரி கணக்கெடுப்பு. சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படலை கடந்த காலங்களில். இங்க மாநில அரசு எடுக்கலாம், அதற்கான அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொன்னப்ப திமுக அரசு எடுக்க மாட்டேன், அதிகாரம் இல்லைன்னு சொல்லிடுச்சு. அப்ப தாவேக அரசு நம்மை போலவே அவங்களும் சொன்னாங்க மாநில அரசே எடுக்கலாம், அதற்கான அதிகாரம் இருக்கு அப்படின்னு அவங்களும் சொன்னாங்க. பீகார்ல எடுத்திருக்காங்க. அப்ப தாவேக ஆட்சியில் எடுக்கப்படும் இந்த நிதிநிலை அறிக்கையில அது குறித்தான அறிவிப்பு வரும், அதற்கான நிதியை ஒதுக்கீடு செய்வாங்க அப்படின்னு பார்த்தா அது குறித்து எந்த அறிவிப்பும் இல்லை. ஏன்னா இவங்க ஆட்சிக்கு வந்தவன சொல்லிட்டாங்க, பாஜக அரசு இருக்குல்ல அவங்க எடுத்த உடனே தான் இவங்க எடுப்பாங்களாம். பாஜக சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துட்டா அந்த தரவும் தகவலும் வந்துடும். அப்புறம் மாநில அரசு எடுத்து என்ன பண்றது? மாநில அரசு எடுக்க வேண்டிய அவசியமே இல்லையே. அப்படி பாஜக செஞ்சாதான் நாங்க செய்வோம். ஒரு படத்துல வரும்ல, நட்புக்காகனு ஒரு திரைப்படத்துல, மலையை தூக்கி வைங்க தூக்குறங்கிற மாதிரி சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு எடுத்தாதான் மாநில அரசு எடுக்குமா. மத்திய அரசு எடுத்துச்சுன்னா அப்ப மாநில அரசு எடுக்கணும், எதுக்கு தண்ட செலவு? அந்த கேள்விக்கெல்லாம் விடை தரக்கூடாது. அவனுக்கு விடை தெரியாது. அப்புறம் ஒரு 4-5 திட்டங்கள், அந்த 4-5 திட்டங்களை பார்த்தா எல்லாமே திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள். அதுக்கு பெயர் மாற்றம் செஞ்சுட்டாங்க. உங்கள் கையில் உலகம்ங்கிற திமுக ஆட்சி திட்டம், வெற்றி மடிக்கணினி அப்படின்னு பேரை மாத்திருக்காங்க. முதல்வர் படிப்பகம் அப்படிங்கிற திட்டம் டிஜிட்டல் நூலகம் அப்படின்னு பேரை மாற்றம் பண்ணியிருக்காங்க. விலையில்லா சைக்கிள் திட்டம் இது திமுக ஆட்சியில். இவங்க நவீன மிதிவண்டி திட்டம். அவர் நான் முதல்வன் திட்டம். இவர் வெற்றி திறன் பயிற்சி திட்டம். அவர் செம்மறி ஆடு வளர்ப்பு ஊக்குவிப்பு திட்டம். இவர் வெற்றி மகளிர் ஆடுகள் வளர்ப்பு திட்டம். அவர் கலைஞர் கனவு உள்ள திட்டம் ஐயா ஸ்டாலின். இவர் வெற்றி வீடு வழங்கும் திட்டம். இப்படி திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் வித்தியாசம் தெரியாத மாதிரி அவங்க திட்டத்தை கொண்டாந்து வச்சுட்டாப்புல. இது எப்படி மாற்றம்? அவங்க விடியல் அப்படின்னு போட்டாங்கன்னா விடியலை தூக்கிட்டு அந்த இடத்துல வெற்றின்னு போட்டுறது. பள்ளி கல்வித்துறைக்கு PM ஸ்ரீ நம்ம ஏத்துக்கலன்னு சொல்லிட்டு போதிய நிதியை மத்திய அரசு தரமாட்டேங்குது. இந்த லட்சணத்துல பள்ளி கல்வித்துறைக்கான நிதியை குறைத்திருக்கிறது தாவேக அரசு. நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா தாவேகாவோட ஆட்சி காலத்துல மீன்பிடி தடைக்கால நிவாரண தொகையை 20,000 ரூபாயா கொடுப்போம். நாங்க எவ்வளவு? 20,000 ரூபாயம். ஆனா தாவேக ஆட்சியில இப்ப கொடுக்கிறது வெறும் 7,000 ரூபாய். நாங்க வந்தோம்னா பயிர் கடனை தள்ளுபடி பண்ணுவோம், விவசாயியோட கஷ்டம் தெரியும், அடுத்த பிரவீன் ஒன்று இருந்தா அந்த பிரவீன விவசாய பிரக்கணும் அப்படிலாம் கதை சொன்னாப்புல. ஆனா பயிர்க்கடன் தள்ளுபடியில தாவேக கொடுத்த தேர்தல் வாக்குறுதி ஒண்ணு, இங்க நடத்தி காட்டினது ஒண்ணு. அப்ப பயிர்க்கடன் முழுமையா தள்ளுபடி பண்ணுங்க, விவசாயிகள் வயிற்றுல அடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு விவசாயிகள் விவசாய சங்கங்கள் இன்றளவும் போராடி வருது. ஆனா அந்த போராட்டத்தை துளி கூட இருக்கல.
தலைமைச் செயலக வாசல்லே போராட்டம் பண்ணாங்க. ஐயா கண்ணு வந்து போராட முயற்சி பண்ணா அவரை வீட்டுக்கு அவளை வைக்கிறாங்க. ஆனா அந்த கோரிக்கையை வந்து, அந்த பயிர்க்கடன் தள்ளுபடிங்கிற கோரிக்கையை வந்து நாங்க மறுபரிசீலனை பண்ணி எல்லாருக்கும் தள்ளுபடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லல. மகாராஷ்டிராவில் ஒரு விவசாயிக்கு சராசரியா 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் தள்ளுபடி பண்ணி பெரிய அளவில் விவசாயிகளை வந்து காப்பாத்தி விட்டுருக்காங்க மகாராஷ்டிராவில். தமிழ்நாட்டில் சொன்னதே செய்யல, மிகப்பெரிய மோசடி. இப்படி சொன்னது ஒண்ணு செய்யறது ஒண்ணு, எதையுமே செய்யாம ஒப்பேத்தி விடக்கூடிய வேலையை தான் தாவேக்கா செய்யுது. தாவேக்கா பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட தேர்தல் வாக்குறுதியில கொடுத்தாங்க. இப்ப திமுக அதிமுக பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக 2 கட்சியும் இலவசங்களை அறிவிக்கும். அந்த இலவசங்கள் எல்லாமே தேர்தல் கால இலவசங்கள் தான். நீங்க எனக்கு ஓட்டு போட்டீங்கன்னா நான் அதை இலவசமா தருவேன், இதை இலவசமா தருவேன்னு திமுக அறிவிக்கும், அதிமுக அறிவிக்கும். மாத்தி மாத்தி அறிவிச்சு தமிழ்நாட்டோட கடனை கொண்டாந்து 10 லட்சம் கோடிங்கிற இடத்துல கொண்டாந்து விட்டுச்சு திமுக அதிமுக 2 கட்சியும். இப்ப தாவேக்கா மாற்றுனா, நான் தேர்தல் கால இலவசங்களை தரமாட்டேன், கவர்ச்சிகரமான அறிவிப்புகளை விட மாட்டேன், நான் ஏமாற்றக்கூடிய மதிமயக்கக்கூடிய திட்டங்களை சொல்ல மாட்டேன், மக்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த, மக்களோட வாழ்க்கை சூழலை உயர்த்த என்ன ஆக்கப்பூர்வமான திட்டம் இருக்கோ அதை செய்வேன் அப்படின்னு திட்டங்களை வச்சிருக்கணும். ஆனா திமுக அதிமுக விட அதிகப்படியான இலவசங்களை அறிவிச்சது வந்து தாவேக்கா. அண்ணன் சீர்திட்டம், அப்புறம் தாய்மாமன் திட்டம், அப்புறம் ஓப்படியா திட்டம், கொழுந்தியா திட்டம்னு என்னென்னமோ பேரை சொல்லி திட்டங்களை அறிவிச்சாங்க. ஆனா இப்ப பார்த்தா பல திட்டங்களை அதை வந்து செயல்படுத்துங்கிற நோக்கமே தாவேக்கா அரசு கிடையாது. விஜய் பேசுறப்ப சொன்னாரு, தாவேக்கா ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிஷமே, எப்படி அடுத்த நிமிஷமே பெண்கள் எல்லாரும் பேருந்துகள்ல இலவசமா போகலாம் அரசு பேருந்துல அப்படின்னாரு. தாவேக்கா ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிஷம்னாரு. ஆட்சிக்கு வந்து 2 மாசத்தை கடந்துச்சு. ஆனா பெண்களுக்கான இலவச பேருந்து பயணம் இப்ப வரைக்கும் அறிவிக்க முடியல, ஏன்னா நிதி நெருக்கடி. அதே போல 1000 ரூபாய் வந்து திமுக கொடுத்துச்சு, மறுபடியும் வந்தா 2000 ரூபாய் தர்றேன் அப்படின்னாங்க. அதிமுக 2000 ரூபாய் தர்றேன் அப்படின்னாங்க. தாவேக்கா வந்து நான் 2500 ரூபாயை தர்றேன் அப்படின்னாங்க. ஆனா தாவேக்கா இன்றளவும் 2500 ரூபாய் தொகையை வந்து கொடுக்க முடியல. 1000 ரூபாய் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு, 2500 ரூபாய் வந்து உயர்த்த முடியல, ஏன்னா நிதி நெருக்கடி. அதே போல வேலை இல்லாத இளைஞர்களுக்கு நான் வேலை வாய்ப்பை பெற்று தருவேன் அப்படின்னு உத்தரவாதம் கொடுத்துருக்கணும். ஆனா தாவேக்கா வந்து ஒரு விசித்திரமான கட்சி இல்ல. வேலை இல்லாத இளைஞர்களுக்கு மாதந்தோறும் 4000 ரூபாய் மானியம் தருவோம் அப்படின்னுச்சு. இன்னைக்கு அதற்கான அறிகுறியே தென்படல. அப்புறம் அன்னபூரணி சிலிண்டர் ஆண்டுக்கு 6 சிலிண்டர் தருவோம் அப்படின்னு அறிவிச்சாரு. ஆனா தேர்தல் அறிக்கையில வந்து 6 சிலிண்டருக்கான காசை வந்து பேங்க்ல போடுவோம் அப்படின்னு இருக்கு. இப்ப சிலிண்டர் வாங்கி கொடுக்கவும் இல்லை, அந்த சிலிண்டருக்கான காசை வந்து பேங்க்ல போடவும் இல்லை. எப்ப போடுவாங்க அப்படிங்கிற உத்தரவாதமோ உறுதிப்பாடோ எதுவுமே இல்லை. ஏன்னா தாவேக்கா ஆட்சிக்கு வர போறது இல்லை, நம்ம பாட்டுக்கு அடிச்சு விடுவோம். அன்னபூரணி சூப்பர் 6, அப்புறம் வந்து அந்த தாய்மாமன் சீர்னு ஏதாவது அடிச்சு விடுவோம், வர்ற வரைக்கும் வரட்டும், ஓட்டு விழுற வரைக்கும் விழட்டும் அப்படின்னு நினைச்சாப்புல. ஆனா மக்கள் கெடு வாய்ப்பாக தாவேக்கா ஆட்சி கட்டில வந்து அமர வச்சுட்டாங்க. இப்ப கொடுத்த வாக்குறுதியை வந்து நிறைவேற்ற முடியல. நிறைவேற்ற முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அவர் பதவி பிரமாணம் எடுக்கிற மேடையிலேயே 10 லட்சம் கோடி கடன். 10 லட்சம் கோடி கடன்ங்கிறது தாவேக்கா ஆட்சிக்கு வந்த பிறகுதான் தெரியுமா. தாவேக்காவோட தேர்தல் அறிக்கையில முதல் பக்கங்கள்லயே கொடுக்கப்பட்டிருக்கு, முதல் ஒரு 3 பக்கங்கள்லயே கொடுக்கப்பட்டிருக்கு 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு. 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னா எதற்காக இலவச அறிவிப்புகளை, கவர்ச்சிகரமான அறிவிப்புகளை, அரசு மருத்துவமனைகளில் பிறக்கிற குழந்தைகளுக்கு நாங்க வந்து தங்க மோதிரம் போடுவோம், இது என்ன புரட்சிகரமான திட்டம்? இதுல யாருக்கு என்னடா லாபமும் இல்ல. நீ குழந்தைக்கு மோதிரம் போட்டா அந்த குழந்தை மகிழ்ச்சி அடையுமா, சிரிக்குமா? என்ன பண்ணும்? அப்பனோ இல்ல அம்மாவோ அவங்க என்ன பண்ணுவாங்க? வறுமையில் இருப்பாங்க, ஏழ்மையில் இருப்பாங்க. அரசு மருத்துவமனைக்கு போறவங்க எல்லாம் இன்னைக்கு பின்தங்கிய குடும்பங்களை சேர்ந்தவங்க தான் போறாங்க. அப்ப அந்த மோதிரத்தை கட்டாயம் வந்து அடகுக்கடை தான் கொண்டு வைப்பாங்க. அதை தாண்டி என்ன பயன் தரப்போகுது? அது வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான திட்டமா, ஒரு வந்து ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய திட்டமா? ஒரு கருமாந்திரம் இல்லை. ஆனா அது ஒரு திட்டம். அப்புறம் தாய்மாமன், அண்ணன் சீர், இதெல்லாம் எதுக்கு? இதெல்லாம் விஜயை பொறுத்த வரைக்கும் அண்ணன், தம்பி, தாய்மாமே அப்படின்னு மக்களோட உறவா பிணைச்சுக்கணும். அந்த அந்த ஏற்கனவே சொன்னது போல ஃபேரா சோசியல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு உண்டு. அதாவது ஒரு பிரபலத்தை வந்து தன் வாழ்க்கையோடு பிணைத்துக் கொள்வது, ஒரு பிரபலத்தோடு தனக்கு உறவு இருப்பதான் நினைச்சு கொள்றது.
அந்த பிரபலம் வந்து எனக்கு அண்ணன், எனக்கு தாய் மாமே, எனக்கு தம்பி, எனக்கு புள்ள அப்படின்னு நினைச்சுக்கிறது. இது உளவியல் சிக்கல். அப்படி நினைச்சுக்கிட்டு கற்பனை உறவையும் நிஜ உறவையும் போட்டு குழப்பிக் கொள்வது. அதன் விளைவுதான் என் புருஷனை விட விஜய் மாமா தான் முக்கியம் அப்படின்னு ஒரு பெண்மணி சொல்லுது. நான் வந்து தாவேக்கா ஓட்டு போடல, எல்லாருக்கும் நான் விஷம் வச்சு கொன்றுவேன் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா விஜய் அவளை பெருசா நினைக்க காரணம், விஜய் வந்து ஒரு கற்பனை உறவு. நேர்ல ஒரு முறை கூட பார்த்துருக்க மாட்டாங்க, பழகிருக்க மாட்டாங்க, பக்கத்துல கூட போயிருக்க மாட்டாங்க. ஆனா விஜய் அண்ணன் நினைக்கிறது, தாய் மாமன் நினைக்கிறது, தம்பி நினைக்கிறது, மாமா நினைக்கிறது. இது ஒரு உளவியல் நோய். இந்த உளவியல் நோயை ஊக்கப்படுத்துவது போலவே தாய் மாமன் சீர்திட்டம், அண்ணன் சீர்திட்டம் அப்படின்னு விஜய் அறிவிக்கிறார். இது எல்லாமே வாக்கு பொறுக்கி அரசியல் தான். மொத்தத்தில் இந்த நிதிநிலை அறிக்கையை பற்றி சொல்லணும்னா ஒன்றும் சொல்ற மாதிரி ஒன்றும் இல்லை. அப்புறம் இந்த 3 மாத காலம், இந்த 3 மாத காலத்தில் தாவேக்கா எவ்வளவு கடன் வாங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,000 கோடி. முழுசா 3 மாசம் ஆகலன்னுமோ, ஆனா இந்த 3 மாத கால இடைவெளி இருக்குல்ல, ஏறக்குறைய இதுக்குள்ள 25,000 கோடி கடனை வாங்கி குவித்திருக்கிறது தாவேக்கா அரசு. இந்த 5 ஆண்டு காலமும் தாவேக்கா ஆட்சி நீடிக்கும் பட்சத்துல தமிழ்நாட்டோட கடன் சுமை 5 ஆண்டுகள் நிறைவுல 20 லட்சம் கோடியாக இருக்கும். 20 லட்சம் கோடியா இருக்கும்னா இந்த நிதி சுமை யார் தலையில வந்து விடியும்? யாரு வந்து இதை சரி பண்ண போறா? தமிழ்நாட்டோட நிதித்துறை செயலாளர் சித்திக் சொல்றாரு, நாங்க இந்த ஆண்டுல, இந்த ஓராண்டுல 1.22 லட்சம் கோடி கடன் வாங்க வந்து திட்டமிட்டு இருக்கோம். அதாவது 1,22,00,000 கோடி, 1,22,00,000 கோடியை கடன் வாங்க போறோம், திட்டமிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. கடன் வாங்குறத 50 ஆண்டுக்கு குறைக்க முடியாதுன்னு சொல்றாரு. யாரு? தமிழ்நாட்டோட நிதித்துறை செயலாளர் சித்திக். இது குறித்து தமிழ்நாட்டோட முதலமைச்சர் கருத்து என்ன? 10 லட்சம் கோடி கடன் அப்படின்னு பேசுனீங்க. இப்ப அந்த திமுகவோட மோசமான நிர்வாகத்துக்கு மாற்றாதான் நீங்க வந்துக்கணும். அப்ப நிதி பற்றாக்குறையை எப்படி போக்குறது, கடன் சுமையை எப்படி குறைக்கிறது, மக்கள் தலைமையில சுமையை உயர்த்தாம எப்படி இருக்கிறது அப்படின்னு மாற்று பாதையில் தான் போகணும். பொருளாதாரத்தை எப்படி பெருக்கிறது, மாற்று பொருளாதார பெருக்கத்துக்கு என்ன திட்டம் இருக்கு, எங்கெங்க வந்து இந்த பணம் கசிவு இருக்கு, அதாவது அந்த கையாடல் சுரண்டல் இருக்கு, அதை எப்படி தடுக்கிறது, அதுக்கு ஏதாவது திட்டம் இருக்கா? நாங்க இவ்வளவு $1 ட்ரில்லியன் வந்து எட்டுவோம் உள்நாட்டு உற்பத்தியில அப்படின்னு கதை வைக்கிறாங்க. அதற்கான வழிமுறை என்ன, அதற்கான செயல் திட்டம் என்ன, அதற்கான பாதை என்ன, அதற்கான திசைவழி போக்கு என்ன? எந்த கேள்விக்கும் எந்த பதிலும் இல்லை. அதுவும் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் இருக்காரு பாருங்க, சட்டமன்றத்துல உட்கார்ந்துருக்காரு, பிறகு உட்கார்ந்துருக்காங்க எல்லாம் அப்படியே மேஜை தட்டுறாங்க படார் படார்னு. அவர் ஏதோ பித்து பிடிச்சது போல உட்கார்ந்துருக்காரு. மேல பாக்குறாரு, கீழே பாக்குறாரு, மேல பாக்குறாரு, கீழே பாக்குறாரு. என்னடா ஆட்சி இருக்குன்னு இருக்கு. ஸ்கிரிப்ட் பேப்பர் கொடுத்தா அப்படியே ஆயிடுவாப்புல, வீரியம் பெற்றுவாப்புல, எழுந்துச்சுவாப்புல, அப்படி எல்லாம் பண்ணுவாரு. அந்த ஸ்கிரிப்ட் பேப்பர் இல்லைன்னா ஆள் அப்படியே அந்த பேட்டரியை எடுத்தோம்னா பொம்மை வந்து உயிர் போயிரும்ல, அந்த மாதிரி ஆயிடுவாப்புல. அந்த மாதிரி இது ஒரு பக்கம். இந்த நிதிநிலை அறிக்கை பல்லடிச்சிருக்கு பட்ஜெட்டு. ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. தாவேக்காவை சேர்ந்த செய்தி தொடர்பாளர்கள், தாவேக்காவை சேர்ந்த நிர்வாகிகள் வந்து எங்க பட்ஜெட் இப்படி இருக்குங்க, அப்படி இருக்குங்க, ஆகா ஓகோன்னு இருக்குங்க அப்படின்னு புகழ்ந்து பேசுறது கூட ஒரு பாயிண்டும் இல்லை. அந்த லட்சணத்தை இருக்கு. பிசுபிசுத்து போச்சு, பிசுபிசுத்து போய் பல்லடிச்சிச்சு பட்ஜெட்டு. இது ஒரு பக்கம்னா இன்னொரு செய்தி இருக்கு. என்ன செய்தினா, இந்த தாவேக்காவோட 3 மாதம் நிறைவடையாத அந்த ஆட்சியில நிறைய பேர் கைது செய்யப்பட்டாங்க, அறியப்பட்ட முகங்கள். ஏன் கைது செய்யப்பட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு இடையான ஒற்றுமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க எல்லாம் நடிகையை பத்தி பேசினவங்க. நடிகையை பத்தி பேசினவங்க அத்தனை பேரும் கைது செய்யப்பட்டிருக்காங்க, பாரபட்சம் இல்லாம. தமிழ்நாட்டோட எதிர்கட்சி தலைவர், திமுகவோட அடுத்த நிலை தலைவர் உதயநிதி ஸ்டாலின், அவர் வந்து கைது செய்யப்படுறார். உதயநிதி பேசிய பேச்சு ஏற்புடையதல்ல, கண்ணிய குறைவானது, நாகரிகமற்றது, அநாகரிகமானது, கண்டனத்துக்குரியது, மாற்று கருத்தே இல்லை. உதயநிதி தன்னோட பேச்சோட பாணிய, இந்த மொழிநடைய, இந்த கொச்சையா பேசுறத மாத்திக்கணும். அதான் சரியா இருக்கும், நமக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனா உதயநிதி வந்து கைது செய்யப்படுறாரு. எப்படின்னு பாருங்க, பேசுனது வந்து தவறா இருக்குன்னா அவதூறு வழக்கு தான் போடுவாங்க. அந்த அவதூறு வழக்கு வந்து நீதிமன்றத்தில் நடக்கும், அதுல தண்டனை கிடைச்சா அவங்க சிறைக்கு போவாங்க.
அப்ப மேடையில பேசுறதுக்கு இல்ல செய்தியாளர் சந்திப்புல பேசுறதுக்கெல்லாம் அவதூறு வழக்கு போடுவாங்க. கருணாநிதி மேல, ஜெயலலிதா மேல அப்படின்னு போடப்பட்டிருக்கு. அந்த வழக்கு நடக்கும். ஆனா அவதூறு வழக்குக்கு வந்து கைது பண்ண மாட்டாங்க. அவதூறு வழக்குக்கு வந்து உதயநிதி வந்து கைது செய்யப்படுறாரு. இது என்ன கூத்துனா, தஞ்சாவூர்ல காலையில 9:30 மணிக்கு பைரவி பல செல்வகுமார் நினைக்கிறேன் 2 தாவேக்காவை சேர்ந்த நிர்வாகிகள் வந்து புகார் கொடுக்குறாங்க. எப்ப? காலைல 9:30 மணிக்கு. தஞ்சாவூர்ல காலைல 9:30 மணிக்கு புகார் கொடுத்தா 11 மணிக்கு சென்னை நீலாங்கரையில வந்து உதயநிதி வீட்டு வாசல்ல வந்து தஞ்சாவூர் போலீஸ் நிக்குது. எப்படி முடியும்? 9:30 மணிக்கு புகார் கொடுத்து எப்படி 11 மணிக்கு நீலாங்கரைக்கு தஞ்சாவூர் போலீஸ் வந்தாங்க? ஏன்னா இந்த கைது திட்டமிடப்பட்டது. எதனால? அவர் நடிகையை பத்தி பேசிட்டாரு. இந்த கேடுகட்டவங்க 2 பேர் இருக்காங்க, இந்த முக்தாது, திருச்சி சூர்யான்னு. அவங்க கைது செய்ய வேண்டிய ஆட்கள் தான், மாற்று கருத்து இல்ல. அவங்க மனித ஜென்மமே கிடையாது. அவங்க 2 பேரும் கைது செய்யப்பட்டு குண்ட சட்டத்தில் அடைக்கப்பட்டிருக்காங்க. இப்ப எதுக்காகன்னா, அவங்க கடுமையா நடிகை தாக்கி பேசியிருக்காங்க. பேசின கருத்துக்கள் நமக்கு உடன்பாடு இல்லை, ஆனா கைது செய்யப்பட்டிருக்காங்க. அப்புறம் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த மாநில இளைஞர் பாத்திரை நிர்வாகிகள் ஒருத்தர் தம்பி திண்டுக்கலை சேர்ந்த ஹுசேன் வேடசந்தூர்ல வேட்பாளராக போட்டி போட்டார். அவர் வந்து திடீர் ஒரு நாள் வந்து காலையில கைது செய்யப்பட்டாரு. திண்டுக்கல்ல இருந்து அண்ணன் சைமன் கூப்பிட்டு இது மாதிரி ஹுசேன் கைது செய்யப்பட்டிருக்காரு அப்படின்னு சொன்னாரு. என்னன்னு விசாரிக்கிறப்ப, போன ஆண்டு, அதாவது விஜய் வந்து மதுரையில மாநாடு போட்டார்ல, மதுரையில மாநாடு போடுறப்ப தம்பி ஹுசேன் வந்து ஒரு பதிவு போடுறாரு. அதாவது நாட்டை கூத்தாடிட்ட கொடுத்தா அவன் கூத்தியாள்கிட்ட கொடுத்துருவான் அப்படின்னு காமராசர் சொன்னாரு அப்படின்னு ஒரு பதிவு. எப்ப? மதுரை மாநாட்டப்ப போன ஆண்டு போட்ட பதிவுக்கு இந்த ஆண்டுக்கு தேடி பிடிச்சி தம்பி ஹுசேனை வந்து கைது பண்றாங்க. அப்புறம் காவல் நிலைய ஜாமீன்ல விடுவிச்சாங்க அழுத்தம் கொடுக்கப்பட்ட பிறகு. அப்புறம் அனிதா ராதாகிருஷ்ணன், தூத்துக்குடியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர், திமுகவோட முதன்மை முகங்கள்ல ஒருத்தர். அந்த அனிதா ராதாகிருஷ்ணனை கைது பண்ணாங்க. அந்த அனிதா ராதாகிருஷ்ணனும் நடிகை குறித்து பேசியிருந்தார். அப்புறம் திமுகவோட இந்த ஜென்சி திமுகன்னு இந்த சுத்துறாங்க இல்லை, அதுல ஐயப்பன் அருளானந்தம்னு ஒரு தம்பி, அவர் பேசுறப்ப இதே போல நடிகை குறித்து ஏதோ பேசிட்டார். பேசினவுடனே அந்த தம்பி வீட்டுக்கு வந்து காவல்துறை வந்து ராத்திரி போய் நிக்குது. இப்படி நடிகை குறித்து யாரு பேசினாலும் அவங்க உடனடியா கைதுக்கு உள்ளாவாங்க. அது கடைக்கோடி தொண்டனா இருக்கட்டும், தமிழ்நாட்டோட எதிர்கட்சி தலைவராக இருக்கட்டும், அவங்க கைது செய்யப்படுவாங்க. பாரபட்சம் இல்லாம நடவடிக்கை எடுக்கப்படும்னா யார் இங்க அதிகார மையம்? நீலாங்கரையா இல்ல பட்டினப்பாக்கமா? இது என்ன சொல்லுது? யாரையும் தப்பா பேசக்கூடாது, அவதூறா பேசக்கூடாது, முறைகேடா பேசக்கூடாது, ஆபாசமா பேசக்கூடாது, வைக்கிறவ பேசக்கூடாது, தனிநபர் தாக்கல் கொடுக்கக்கூடாது. மாற்று கருத்துல நான் 100 விழுக்காடு உடன்படுறேன். ஆனா குறிப்பிட்ட ஒருவருக்காக அரசு எந்திரம் வேலை செய்யும், வழக்கத்தை விட வேகமா வேலை செய்யும், எப்பாடுபட்டாவது கைவிடுங்கிறதுக்காக தீவிரமா இயங்கும்னா இது என்ன மாதிரி அணுகுமுறை? எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்ப வாக்கு செலுத்தின மக்களை முட்டாளாக்கிற வேலை இல்லையா அது? மக்கள் விஜய்க்கு தானே ஓட்டு போட்டாங்க, இல்ல வேற யாருக்கு ஓட்டு போட்டாங்களா? ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. வேட்பாளர் யாருன்னு பார்க்காம, அந்த கட்சியோட கொள்கை என்னன்னு பார்க்காம, அந்த கட்சி தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லுதுன்னு பார்க்காம, அந்த தலைவரோட அர்ப்பணிப்பு குணம் என்னன்னு பார்க்காம, அவரோட நேர்மையோட பின்புலம் ஆராயாம, எதை பத்தியும் கவலைப்படாம எனக்கு விஜய்னு ஒரு நடிகரை பிடிக்கும் அப்படின்னு கண்மூடித்தனமா வாக்கு செலுத்திய விளைவை தமிழ்நாடு அனுபவிக்க போகுது. ஆட்சி வந்து இன்னும் 80 நாட்கள் தான் ஆகுது, ஏறக்குறைய 80 நாட்கள், இன்னும் 3 மாசமே முடியல. அதுக்குள்ளேயே இவ்வளவு பாடு. முழுசா இன்னமும் 4 வருஷம் 10 மாசம் 9 மாசம் இருக்கு. கொஞ்சம் ஆட்டம் போட மாட்டாங்க, பேய் ஆட்டம் போட்டுருவாங்க. ஏன்னா உழைச்சு கஷ்டப்பட்டு பாடுபட்டு போராடி அப்படி ஒரு வெற்றியை பெற்றிருந்தா அந்த வெற்றியோட அருமை புரியும். எந்த உழைப்புமே போடாத தவிட்டு தற்கொலைகள்கிட்ட வந்து நாட்டை தூக்கி அப்படியே அல்லேக்கா மக்கள் கொடுத்துட்டாங்க. அப்ப தகுதியற்ற தராதரமற்ற ஆட்களை கொண்டா அமர்த்தி வச்சா அவன் ஆணவத்துல அகம்பாவத்துல ஆட்டம் போடத்தான் செய்வான். அதனால இன்னைக்கு அதிகார மையமா இருக்கக்கூடிய அந்த நடிகை நாளைக்கு நேரடி அரசியல்ல அந்த கட்சியில கிளம்புறனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதை விட ஆச்சரியம் என்னன்னா, அந்த நடிகை ஆதரிச்சு ஓட்டு போட ஒரு கூட்டம் இருக்குங்கிறது அதை விட ஆச்சரியம், அபாயம்.